எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். அதாவது இப்போ வேற கட்சியாக இருந்தால் எப்படி நடக்கும்னு பார்க்குறேன். பாருங்க, எல்லாம் பசுமையாக இருக்குங்க. இங்கே பாருங்க, பின்னாடி பசுமை. இங்கே திருவள்ளூர், இங்கே நம்மாழ்வார், இங்கே தலைவர், இங்கே ஒரு தலைவர். அதாவது எவ்வளோ எளிமையாக அழகாக இருக்கு. முதல்ல எப்படி போட்டாங்க? ஃபர்ஸ்ட் பெரியார், அதுக்கப்புறம் அண்ணா, அதுக்கப்புறம் கருணாநிதி, அப்புறம் கொஞ்சம் பெரியாரை தூக்கிட்டாங்க. அண்ணா, கருணாநிதி, ஸ்டாலின், அப்புறம் அண்ணாவையும் தூக்கிட்டாங்க. கருணாநிதி, ஸ்டாலின், இப்போ உதயநிதி ஸ்டாலின். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ஸ்டாலின், உதயநிதி அவர் பையன். அப்படியே வாங்க, வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருங்க, நாங்க போறோம். அதாவது வருவாங்க, வந்து என்ன பேசியிருக்காங்க? 50 வருஷமா என்ன பேசினாங்க? சித்திரை தேரோடும் சிங்கார வீதியெல்லாம் தமிழ் புத்திரை பலித்திட்ட பூமுழக்கங்கள், பூ விரித்து புகழ் விரித்து பொன்னகை சேர் இதை விரித்து நாய் விரித்து நயம்பாடி. நயம்பாடி எங்க போறது? அதை அனுப்பிட்டீங்களே. ஏங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது உறவு முறை சொல்லி கூப்பிடுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அண்ணன், மாமா, மாப்பிள்ளை, சித்தப்பா, அண்ணன், தங்கச்சி, அக்கா, இப்படியே சொல்லி கூப்பிடுவோமே தவிர யாராவது தலைவர் சீமான் அவர்கள் என்னக்கா பேசி பார்த்திருக்கீங்களா? அண்ணன் சீமான் அவர்கள் இப்படிதான் பேசுவோம் நாங்க. தங்கச்சி, அக்கா, அம்மா, தொப்புள் கொடி உறவுகள், இதுதான் எங்களுடைய உறவுகளே. அதாவது நல்லா யோசிச்சு பாருங்க ஜனங்களே. இப்போ திமுக கூட்டணி வச்சிருக்கு. எது? காங்கிரஸோட. அந்த கூட்டணி வந்து ரொம்ப கேவலமான கூட்டணி. அதை பத்தி பேசணும், விட்டுருங்க. அதுக்கு அடுத்த கூட்டணி அண்ணா திமுக, பிஜேபி, இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி. இதுல அன்புமணி ராமதாசன் நிச்சயமா பேசி ஆகணும். அவர் மேல எனக்கு ஒரு சின்ன மரியாதை இருந்தது. அவரு இந்த கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி டயர் நக்கினார். யார? ரெண்டு பேருமே சொன்னார். யார் சொன்னாலும், ஓபிஎஸ் சொன்னாலும் ஒண்ணுதான், இபிஎஸ் சொன்னாலும் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான், எல்லா கருமும் ஒண்ணுதான். இப்ப இவங்க கூட கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க டயர் நக்க மாட்டாங்களா? இப்ப யார் நக்குவாங்க டயர்னு கேக்குறேன். இப்ப டயர் இருக்குது, நக்கிறது யார்? இதான் என் மேட்ரு. இதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு கூட்டணி சேர்ந்துருங்க. அதாவது பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேசுறேன், ஏது பேசுறேன், நீ தான் கூட்டணி வைக்க போறோம் தெரியல, நம்ம தான் காசு வாங்க போறோம் தெரியும் இல்ல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பேசுற? ஏதாவது உருப்படியா பேசுனா. அவங்க அப்பா இதை விட மேல்படி போய் வாஜ்பாய் பிரதமர் ஆகுன்றாரு. அவரு எவ்வளவு குழப்பத்தில் இருக்கிறானுங்க பாருங்க. எல்லாரும் குழப்பம் இல்லாத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இது ஒன்னா தேமுதிக, தேமுதிக மறந்து போச்சு பாருங்க. பாவம், ஏன்னா ரொம்ப உடம்பு நிலமால இருக்காரு அவரு. அந்த அம்மா பிரேமலதா, கேப்டன் அவர்கள் வருவார், அவர் வந்து எம்ஜிஆர் பாடல்களை மட்டுமே கேட்டுக் கொண்டிருக்கின்றார், அவர் உங்களிடையே வந்து ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது என்ற பாட்டை பாடுவார் சொல்லுங்க. சிவாஜி கணேசன் பாண்ட பாட்டுங்க இது. அவருக்கு தான் உடம்பு சரியில்லை, உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சா? இல்ல என்னதான் நினைச்சுக்கிறீங்க நீங்க மனசுல? கேட்கறவன் கேன என்ன கேஆர்விச்சா கொண்டையில கேடிவி தெரியுதுனாலாமா, அந்த கதையாயிடுச்சு இது. அதனால மக்களே, நம்ம இனிமேல் ஒழுங்கா இருக்கணும், நல்லபடியா வாழணும். அதாவது இந்த நாட்டில் உருப்படியா இருக்கணும்னா நாம் தமிழர் கட்சி சின்னமான விவசாய சின்னம் வாங்கியிருக்கோம், போராடி வாங்கியிருக்கிறோம். அவங்க வந்து பொங்கலுக்கு வந்து இத்தனோண்டு கரும்பு கொடுப்பாங்க, நம்ம 2 கரும்பு வாங்கி வச்சிருக்கிறோம். நல்லா பார்த்து நல்லா குத்துங்க பாருங்க. அப்புறம் வந்து நாங்கெல்லாம் பரம்பரையா திமுக. நீ என்ன ராஜராஜ சோழ பரம்பரையா? இல்ல, எங்க மாமா சொன்னதான், கொஞ்சம் காப்பி தான், வேற வழி இல்ல. நல்ல விஷயம் யார் சொன்னாலும் காப்பி அடிப்பேன். நாங்க கெட்ட விஷயத்தை காப்பி அடிக்க மாட்டோம், நல்ல விஷயத்தை மட்டும் தான் காப்பி அடிப்போம். அதனால விவசாய சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டு 2 இவ்வளவு எளிமையான கேண்டிடேட் எந்த கட்சியில பாத்துக்கிறீங்களா? மற்ற கேண்டிடேட்லாம் வருவானுங்க. அதாவது தோழர்களே 50 பேர் வேற சொல்லுவான். அதுக்குள்ள கூட்டமே முடிஞ்சு நம்ம தூக்கம் வந்துடும். அதனால சண்முக பிரியா, அதுக்கப்புறம் சக்தி பிரியா, அவங்க 2 பேருக்கும் விவசாய சின்னத்தில் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது, நல்லா இருப்பீங்க. இல்லைன்னா அப்புறம் தீப்புரி ஆறுமுகம் சொன்ன பாஷையில் தான் சொல்லணும். நான் புரிஞ்சுக்கினா புரிஞ்சுக்காட்டி கூட்டம் புரிஞ்சுக்க விளக்கமா சொல்றேன். அங்கதான் இருப்பேன். வாங்க, வணக்கம், நன்றி.